மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, உலகிருக்கும் நாள் வரையில் உமது மனோ உருகாதோ, உமது மனோ உருகாதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரோ வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்று உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. நினைச்சு பார்த்தா எத்தனை வேதனை, எத்தனை கிதுமன கஷ்டங்கள், எத்தனை குடும்பங்கள் வேதனை. ஆனால் வேதனை இல்லாத வாழ்க்கை ஆண்டவனுக்கு கொடுத்து இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், நீ என் துதியை சொல்ல வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை தெரிந்து கொண்டார். அன்பு மகளே, மகளை, இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது எந்த மனுஷனையும் இதை எதிர்த்து செல்ல முடியாது. ஆனால் நீ ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவர் கேட்க, நீ ஆண்டவருக்காக வாழணும். எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனஸ்தாபப்படாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஒரு நினைவே பட்டதற்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதாரே. இன்றைக்கு இந்திய தேசத்திலே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை கோடி மக்கள், 128 கோடி ஜனங்கள் தெய்வம் அல்லாலும் தெய்வம் என்று சொல்லி ஏமாந்து அழிந்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களுக்காக ஆண்டவர் மரித்தாரே, இவர்களுக்கு ஆண்டவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரே. இந்த காட்சியை நினைத்து பார்த்து ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாழ்க்கையிலே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ அறிந்து நீ தேவனுக்கு சாட்சியாய் வாழும்போதுதான் ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விட முடியும், உன்னையும் ஆசீர்வதிக்க விட முடியும். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அநேக குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை. காரணம் தேவனுடைய ஊழியத்தை உண்மையா செய்யாம போறதுனாலதான். எனக்கு 3 பிள்ளைகள். என் மூத்த மகள் கோயம்புத்தூர் இருக்கா, அவர் இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கா. என்னோட 2ஆம் மகள் எங்க சர்ச்சில், அவன் தான் கேஷியர் மாஸ்டர் எங்க சர்ச்சில். இதையும் விட்டுட்டு இன்னைக்கு தருமபுரி பக்கத்தில் காரியாமங்கலன்னு ஒரு ஊடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கா. அவர்களும் கணவர் நேற்று ராத்திரியே போயிட்டாங்க. 2 சின்ன பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு எப்படியாவது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. என்னுடைய கடைசி மகள் சுரண்டையில் இருக்கா. அவளும் அந்த ஆலயத்தில் முடிஞ்ச உடனே பக்கத்தில் கடையாருட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு ஓய்வு நாள் பாடசாலை நடத்தணும். ஹிந்து பிள்ளைகள் நிறைய வர்றாங்க, ஆண்டவர் அறியாத குடும்பத்து பிள்ளைகள் வர்றாங்க. காரணம் எதுக்குன்னா அப்படி ஒரு தாகம் வேணும், ஒரு ஆரம்பமான ஊழியத்தில் ஒரு வேணும். அப்பதான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட முடியும். உலகத்துல எவனும் எதையும் எடுத்து சொல்ல முடியாது. எத்தனை கண்டெய்னர் பணம் தான் எவளையும் காப்பாற்ற முடியாது. எத்தனை கண்டெய்னர் பணம் தான் யாரும் எங்கேயும் போய் விடுவிக்க முடியாது. யார் எந்த பணத்தையும் வச்சு எதுவும் செய்ய முடியாது. இது நம்ம கண்களுக்கு மேல எவ்வளவு பார்த்துட்டு வரோம். ஆனா ஆண்டவர் அன்பு தான். வேதத்துல வாசிக்கிற நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஒரு வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா? ஒரு சாதாரணமான ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வேணுமா? ஆண்டவர் மாத்திரம் தான் தர முடியும். உலகத்தில் எந்த தலைவராலும் தர முடியாது, எந்த தெய்வத்தாலும் தர முடியாது, ஆண்டவரால் தர முடியும். காரணம், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். அது மாத்திரம் ஆண்டவர் உலகத்தில் திரிந்த நாட்கள் நன்மை செய்கிறதாவே சுற்றி தெரிந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் ஐயா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் சொன்னார். ஒரு ஆத்ம பாறை வேணும். எனக்கு கிறிஸ்தவ மத்தியில் அந்த பாறை இல்லையா? கிறிஸ்தவ மக்கள்ல அந்த பாரங்கள் இல்லை. எத்தனை மிஷினரிகள் இந்த பூமியில வந்து விதைக்கப்பட்டாங்க, கோதுமை மணியை போல இந்த பூமியில விதைக்கப்பட்டாங்களே. வேதத்துல வாசிக்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம்.
யோவான் 12:24 எடுத்து வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில விழுந்து சாகாப்பட்டால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. கோதுமை மணியை போல எத்தனை பூமியில எத்தனை விசுவாசிகள், எத்தனை மிஷினரிகள் வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசங்களை இழந்து, எல்லா காரியத்தையும் இழந்து பூமியில விதைக்கப்பட்டாங்களே. அவங்க விதைக்கப்பட்டதுனால இன்னைக்கு நீ நான் மனிதராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனசுல வச்சு, ஆண்டவரே ஒரு ஆத்ம தாகத்தை தாங்க, ஒரு ஆத்ம பாரத்தை தாங்க. இது சொன்னீர் எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்காத மனுஷனை தேடினே, ஒருவனை காணேன் என்று சொன்னாரே. ஆண்டவரே, திறப்பில் நிற்கக்கூடிய மகனாய் மகளாய் என்னை மாற்றித்தாங்கன்னு சொல்லி நீ தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து நீ கேட்பாயானா, அப்பொழுது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வரும்போதுதான் நான் பில்லியங்கரையை பற்றி பேசிட்டு வந்தோம். ஸ்ராம்பூர்ல, கல்கட்டா ஸ்ராம்பூர்ல பைபிள் காலேஜ் உருவாக்கினவர். செருப்பு தைக்க தொழிலாளி, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. ஒரு ஆத்ம சுசேஷ பாரத்தினால் இந்தியாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த பூம்புகார் பக்கத்தில் அந்த கடற்கரையில் இறங்கினார். இறங்கி அவர் துரத்தி அடிச்சாங்க. அதையும் தாங்கிட்டு தன் விரல வச்சு இந்த மணல்லே தமிழை கற்றுக்கிட்டார். தமிழை கற்று முதலாவது இந்த பைபிளை உருவாக்கினார். முதல்ல ஒரு அச்சுக்கூடத்தை உருவாக்கி பைபிளை உருவாக்கினார். கல்கட்டா சென்று ஜாம்பூர் சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி பைபிள் காலேஜை உருவாக்கினார். குறைஞ்ச நாட்கள் தான் வாழ்ந்த நாட்கள். இங்குள்ள சூடு, இங்குள்ள உஷ்ணங்கள் தாங்கல. மனைவி மறிச்சு போயிட்டாங்க. அவரே குளித்து வேண்டிய மனைவியை மூடினார். காரணம், இங்க உள்ளத்துல யாருமே உதவி செய்யல, அவரே குளித்து வேண்டி மூடினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தவான் ஒரு தீர்க்கதரிசிய ஜனாதிபதி விருது கொடுக்க கூட்டு போனாங்க. ஜனாதிபதி விருது கொடுக்கும் போது அந்த விருதை வாங்கி கொண்டு கண்ணுகளும் கண்ணீர் வடி அழுதாராம். என்ன சொன்னாரா, நான் சாதாரண செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி, ஆண்டவர் என்ன இப்படி உயர்த்திருக்கிறாரே, ஆண்டவர் என்ன உயர்த்திருக்கான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாராம். தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு ஒரு சில மக்கள் இன்னைக்கு பாருங்க, சில ஊழியக்காரங்களாம் பண்ற பெருமையை பாருங்க. ஒரு சபைக்கு 2 சபை 3 சபை 4 சபை ஆயிடுச்சுன்னா பேராயிரம் போடுறான். பெரிய செயினை கீழே வரைக்கும் தொங்க விடுறான். பெரிய அங்கேயே போட்டுக்கிறான். 4 பேருக்கு சாலரா வச்சுக்கிறான். காரணம், ஒரு ஆத்ம பாரம் இல்லாததான், ஒரு ஆத்ம தாகம் இல்லாததான். நான் எருசலேம் பட்டணம் போயிருந்தேன். அன்பு சகோதரர் மோகன் சீலாசஸ் அவங்க என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கரெக்டா ஒரு இடத்துல, இந்த இடத்துல தான் ஆண்டவர் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் சொன்னார். காரணம், அந்த இடத்துல இருக்கும்போது நகரம் அப்படியே தெரியுது. ஒலிவு மேல பக்கத்துல ஆண்டவர் பாடுபட்டாரு. ஒலிவு மேல, அந்த ஒலிவு மேல பக்கத்துல ஆண்டவர் என்ன சொல்லி அழுதா தெரியுமா? லூக்கா 19:41 அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்தது நாளிலாக சமாதானத்துக்கு ஏற்ற நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நீ அறியாமல் போனபடினா சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் அப்படின்னு சொன்னார். ஐயா, அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கும்பாக, அப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கும்பாக நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஐயா, நம்மளை தகுதிப்படுத்தணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் ஒரு வாழ்க்கை தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு வாழ்க்கையை நீ கடவுளுக்காக நீ பயன்படுத்தணும். ஆண்டவருக்கு மகிமையா வாழணும். ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கையை நீ எனக்கு தந்திருக்கீங்க சாமி, இந்த ஒரு வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துங்க, கிருபை தாருங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ அழுவாயானா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ கண்ணீர் விட்டு அழுவாயானா, ஆண்டவர் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை கண்களுக்கு முன்பாக செழிக்க செய்வார். கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிறவன் எவனோன்னு பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோல் கனிதரும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒலிவு மர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலும் ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். உன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டுமானா, அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானா, தேவனுக்கு செய்கிற ஊழியங்கள் உண்மையான ஊழியமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரவன் ஆகிறதுக்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான்.
ஆக்கினைதப்பா. உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைய ஆண்டவர் உனக்கு பிரியமானதை செய்ய நீங்க கிருபை தாங்கன்னு நீ தேவ சமூகத்தை கேட்பனா ஆண்டவர் உன் வாழ்க்கையை நிச்சயமாவே ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்குவார். காரணம் அவர் சகலத்தை உருவாக்கின தெய்வம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் புகழும், ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் துதியும், மகிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மகிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டேன், மறுபடி பிறக்க வைத்தேன், மகளாக தெரிந்து கொண்டேன், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கைய கடவுளுக்காக பயன்படுத்தின ஐயா. நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், சாப்பாடெல்லாம் கிடையாது, நல்ல சாப்பாடே கிடையாது. யாராவது இட்லி தோசை கொடுத்தாங்கன்னா பாக்கெட்ல வச்சு சாப்பிடுவேன், அவ்வளவு இனிமையா இருக்கும். காரணம் ஒண்ணுமே இல்லை. 68 தான் சென்னைக்கு வந்தது. இந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மத்தேயு 28:15 யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன் தகப்பன் தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யணும்னு கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தார்.
வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, எந்த வார்த்தையும் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்தின மாத்திரமல்ல, யாக்கோபு சொன்னா அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீ போகும் இடமெல்லாம் என்னை காத்து உண்ண உணவு, உடுத்துற வஸ்திரம் எல்லாம் கொடுத்து என் தகப்பன் தேசத்துக்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரானா என் சம்பாத்தியம் உங்களுக்கு தசமாக கொடுப்பேன்னு சொன்னான். தசமாக கொடுப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட கஷ்டம். காரணம், யாக்கோபு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு கோலும் தடியும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 180 கிலோமீட்டர் தூரம். அவங்க மாமனார் வாழ்ந்த இடம் அவங்க எங்கன்னே தெரியாது. எத்தனை விஷப்பூச்சிகள், எத்தனை மிருகங்கள், எத்தனை விதமான காடுகள், அதையெல்லாம் தாண்டி போனோம். தாயின் தகப்பனும் அனுப்பிட்டாங்க, ஏசாவுக்கு பயந்து அனுப்பிட்டாங்க, அன்னைங்க கொலை பண்ணிடுவானோன்ட்டு போயிட்டாங்க. ஆனா எப்படி யாக்கோபோட ஆண்டவர் இருந்தாரோ அதே போல என்னுடன் வாழ்ந்தார். சிறு பையனா இருக்கும்போது மாட்டு வண்டியில ஏறி புளிய மரத்தில் ஏறி புளிய மரத்தில் ஃப்ளைட்டு பறக்க பார்ப்போம். சரி, விமானம் எங்கேயோ போகுது அப்படின்னு நினைச்சு. இன்னைக்கு உலகமெல்லாம் சுற்றும்படியான கிருபை ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். உலகம் முழுவதும் நான் நினைச்சு அடிக்கடி பார்ப்பேன். ஜெர்மன்லாம் போகும்போது நினைச்சு பார்த்தேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறாருன்னு சொல்லி. எருசலேமெல்லாம் 3 முறை போயிருக்கும் போதும் அப்படித்தான் நினைச்சு பார்த்தேன். உலகம் முழுவதும் சுற்றும்படியான கிருபையை தந்திருக்க காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது யாக்கோபை போல ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, வைராக்கியமான வாழ்க்கை வேணும். சரி, நானும் கிறிஸ்தவன் சொல்லி வாழக்கூடாது. உனக்காக ஆண்டவர் மரித்தாரே, உனக்காக ரத்தம் சிந்தினாரே, நீ எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக கொண்டு வருவா, அதைத்தான் பார்க்கணும். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பொல்லாத பிசாசு எத்தனை குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிறான், எத்தனை குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பிசாசு பிடியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். காரணம், உன்னுடைய உண்மையான ஜெபம், உண்மையான விசுவாசம் வாழ்க்கை. தேவனுக்கு நீ பிரியமா உண்மையா இருப்பனா உன் மூலமாய் ஆண்டவர் அநேக காரியங்கள் நடத்துவார். ஊழியக்காரன் ஜெபம் பண்ண அவசியமே இல்லை. உன் விசுவாசமான வாழ்க்கை மூலமாய் கரத்தை வைத்து ஜெபிப்பாயானா, விசுவாசத்தோடு ஜெபிப்பாயான், ஆண்டவர் வார்த்தையை கேட்பார். கேட்பது மாத்திரமல்ல, விடுதலை அந்த இடத்துல கொடுப்பார். விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, ஊமையான மனுஷன் பேச முடியாம திணறனா, ஆண்டவரை சொன்னார், வாயில உமிழ்நீர கையில தொட்டு வாயில கருள வச்சார். ஏழை வைத்து கண்களை மூடி வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். எப்பத்தா என்று சொன்னார், திறக்கப்படுவாயாக என்று சொல்லி. அதே போல எத்தனை கட்டுகள் இருந்தாலும், எத்தனை வேதனையான வாழ்க்கை இருந்தாலும், நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு எத்தனையோ பாடுகள் இருந்தாலும், ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் உனக்கு விடுதலை தர காத்து கொண்டிருக்கிறார். காரணம், நேசிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். நம்ம நேசிக்கிற தெய்வம் இன்றைக்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பூமியிலே நற்காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அநேக மக்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ புரஜாதிகள் இன்றைக்கு ஆண்டவரை தெய்வமாய் கொண்டு வந்து மாத்திரமல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எலியாமின் நாட்களில் பாகாலை வணங்கின மக்கள் எப்படி கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்களோ, அதே போல இந்த தேசத்தில் இன்னைக்கு அநேக மக்கள் ஆண்டவரே ரட்சகர் சொல்லக்கூடிய காலத்தை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். எத்தனை அரசியல மாற்றம் வரலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனா ஆண்டவர் என்றைக்கு மாற மாட்டார். அதைத்தான் வாழ்க்கையில் நினைக்கிறோம். ஒருவேளை கடவுளுக்கு விரோதமாக ராஜ்யம் வருதுன்னு நினைக்காத. உனக்கு விரோதமாய் வாய்க்க எந்த ஆயுதத்தை நான் வாய்க்காது பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த நாவை நான் கட்டுப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருப்பாய் என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு சென்றார் 40 ஆண்டு காலம். அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள போன உடனே குடும்பம் நாங்கள் தண்ணிகள் நின்னோம். அந்த ஐஸ் மாதிரி திண்ணி ஒரு ஐஸ் மீன் சொல்லி ஒரு மீன் எடுத்து கையில காட்டினாங்க. அது ஆண்டவர் எந்த இடத்துல சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாரோ அதே இடத்துக்கு தான் போனோம். உள்ளத்தின் ஆழத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம ஒருவேளை அந்த காலத்துல இருந்திருப்போமானா எப்படி இருந்திருப்போம், அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். 12 நீரூற்றுகள், 70 பேரிச்சம்பழங்கள், அந்த மரங்கள் அப்படியே இருக்கு. நீரூற்றுகளும் தோந்து கிடக்குது.
ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையா வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறார். எத்தனையோ பாடுகள் வந்தது, வேதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, கண்ணீர் பள்ளத்தாக்கு வந்து அவைகளின் மத்தியில் கூட ஆண்டவர்களை வழி நடத்தி கொண்டு சென்றார். காரணம், வாக்கு கொடுத்தவர் உண்மை எழுவார், வாக்கு தத்த பண்ணினவர் உண்மை எழுவார். மனமாற ஒரு மனுபத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆண்டவர் எந்த வார்த்தையை குறித்து உன் வாழ்க்கையில முன்னோர்கள் வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை உனக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ தள்ளப்பட்ட நிலையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நான் தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்துக்கிட்டு சொல்லி நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல். நீ தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல். அதே தெய்வம் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்ற மக்களை போல மரித்து போகவில்லை. எத்தனையோ மக்கள் நிரந்தர ராஜாக்கள் சொல்லுவாங்க, நிரந்தர மந்திரிமா இருப்பாங்க, இவங்க தான் நிரந்தரங்கள் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நீ மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. ஆண்டவரோ வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 1:18 வாசிக்கும் போது, மரித்தேன், இதோ சதா கால உயிரோடு இருக்கிறேன், சதா கால உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற ரட்சகரின் ஆண்டவராய் தெரிந்து கொள்ள வாழும் போது, உயிரோடு இருக்கிற தேவனை தெரிந்து கொள்ள வாழும் போது, ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவாக்கு அதைத்தான் வாக்கு கொடுத்தா, உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் வாழ்க்கையில தந்திருக்கிறார். குடும்பத்தில் உன் வாழ்க்கை வேணுமா? உன்னோட சந்தோஷமான காரியங்கள் வேணுமா? உன் புருஷன் ஒருவேளை குடிச்சிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், குடிச்சு அழிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த புருஷனை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த புருஷன், நீ உன் காரியம் உன் தாழ்மையான ஜபந்தான், உன் தாழ்மையான ஜபந்தான். அருப்புக்கோட்டை பக்கத்துல நாகலாபுரம் சொல்லி ஒரு கிராமம், பெரிய ஊர். ஐயாவுக்கு 16 பிள்ளைகள், 16 பிள்ளைகள். இந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஐயாவுக்கு கம்ப்ளீட்டா பிடிக்கல, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது பிடிக்கல. எவ்வளோ சொல்லி பார்த்தார், கேட்கல. பைபிள ஒழிச்சு கொண்டு போனாங்க, பிடிங்கி எத்தனையோ முறை விட்டறிஞ்சிருக்கிறாரு. அந்த அம்மா கேட்கவே இல்லை. கடைசியில் கருவாலி மரத்தோட கட்டை கொண்டு வந்து அந்த அம்மாவுடைய காலை அடிச்சு ஒடிச்சிட்டாரு. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. கால் ஒடிச்சிட்டு, ரெண்டும் ஒடிச்சிட்டு, மாவு கட்டு போட்டு பற்ற வச்சு படுக்க வச்சிருக்காங்க. படுக்க வச்சிருக்கும் போது அந்த ஐயா குருவுக்கு வேதனை. தன்னை நேசித்த மனைவி, 16 குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாத கிருபையை கொடுத்த மனைவி அடிச்சிட்டோமோ நினைச்சிட்டு உள்ளத்தின் ஆழத்துல வேதனை. ஆனா அந்த அம்மா இரவுல ஆண்டவர் நினைச்சு கதறி அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்க? என் கணவர் என்னை அடித்து விட்டார், நான் வருத்தப்படலை. எனக்கே இந்த வலி இருக்கும்னா அவருக்கு கையில எவ்வளவு வலி இருக்கும், ஆண்டவரே நான் தாங்கிக் கொள்வேன். என் கணவருடைய கையை நீங்க பலப்படுத்துங்கன்னு சொல்லி அழுதாங்க. வார்த்தையுடைய கணவருடைய வாயில விழுந்தது. விழுந்த உடனே அடுத்த செகண்ட் அந்த காலில் விழுந்தாரா, நீ நேசிக்கிற தெய்வம் எனக்கு வேண்டும், நீ நேசிக்கிற தெய்வம் எனக்கு வேண்டும், நீ விரும்புகிற தெய்வம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் அதே மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீ என்ன செய்வாய்? அதே மாதிரி வேதனையான வாழ்க்கை வரும்போது நீ என்ன செய்வாய்? வேதனையான கஷ்டங்கள் வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆண்டவனோட கேட்கிறார், அதைத்தான் ஆண்டவனோட கேட்கிறார். அப்படி வேதனையான கஷ்டமான சூழ்நிலையில் வரும்போது என்ன செய்வார்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். எகிப்து தேசத்துல இப்ப நடந்த கதை. எகிப்து தேசத்துல முஸ்லிம் பெண், முஸ்லிம் மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு 8 வயது குழந்தை, 4 மாத குழந்தை, 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டு கணவன் வந்து விட்டான். அவளை தாங்கி கொள்ள முடியவில்லை. மனைவி அந்த இடத்திலே கொலை பண்ணிட்டான். அந்த இடத்துல பிள்ளைகளை பற்றி அவன் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இஸ்மவேலை குறித்து துஷ்ட மனுஷனாய் இருப்பான்னு சொல்லி வாக்கு கூட. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஆகார் பெற்ற பிள்ளையை ஆண்டவர் சொன்னார், துஷ்ட மனுஷனாய் இருப்பாய் என்று சொல்லி. அதே போல மனைவியை கொன்னுட்டான். கொன்ன பிறந்தோட மனசாட்சி கேட்டுச்சு, ஐயோ மனைவியை கொன்னுட்டமே, என்ன செய்வோன்னு சொல்லி
உடனே கொண்டு அவனே தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணான். அடக்கம் பண்ணும்போது நினச்சி பார்த்தான், 8 வயசு பிள்ளை காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தா. வெளியே சொன்னா நம்ம நிலைமை என்ன சொல்லி அந்த 8 வயசு பிள்ளையும் உயிரோட புதைச்சிட்டான். 4 மாத குழந்தையும் உயிரோட பிழைச்சிட்டான். புதைச்சிட்டு வந்து பைத்தியம் பிடிச்சது போல வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். மனைவியை இழந்துட்டான், 2 குழந்தைகளையும் இழந்துட்டான். பைத்தியம் பிடிச்சது போல உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு ஒரு 20 நாள் கழிச்சுது. திடீர்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மரணம். அந்த மரணத்தை கொண்டு போய் அந்த குழந்தைய அடக்கம் பண்ண போறாங்க. அந்த சரீரத்தை குளித்து கொண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், ஒரு அழுகையின் சத்தம். என்னோட ஒரு அழுகையின் சத்தம் வருதுன்னு சொல்லி மறுபடியும் இந்த சைடை தோண்டி பார்த்தா 8 வயது மகள் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. 20 நாட்கள் புதைத்த மகள். உடனே என்னன்னு கேட்கும்போது அவ சொன்னா, எங்க அம்மாவை எங்க அப்பா கொலை பண்ணிட்டாங்க. எதுக்கு? வேதத்தை பைபிளை வாசிச்சிருந்தாங்க, எங்க அப்பா கொலை பண்ணிட்டாங்க. நான் சொல்லுவேன்னு சொல்லி என்னையும் புதைச்சிட்டாங்க. என் 4 வயது தங்கையும் புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி நீ முழிச்ச, எப்படி நீ மூச்சோட வாழ்றேன்னு கேட்கும்போது மக சொன்னா, வெள்ளை எங்கி தரித்தவராய், கைகளிலே காயமுள்ளவராய் வந்து என்னை எழுப்பினார். என்னை பாதுகாத்து கொண்டு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து தந்து மறைந்து போவார். சரி, குழந்தைக்கு எங்கள் அம்மாவை அப்பப்போ எழுப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வைப்பார், ஃபீட் பண்ண வைப்பார். அவர் கையிலே காயம் இருந்தது சொன்னாளா. ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மகள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய விடுதலை ஆண்டு கொடுப்பாரானா? வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க மாட்டாரா? விடுதலை கொடுக்க மாட்டாரா? ஜோமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்க கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்க. உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. பாடுகள் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும், கஷ்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் சரி, தேவனுக்காக வாழ நீங்கள் கிருபை தாங்கன்னு ஆண்டு கேட்கலாமா? ஆண்டவை ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அதே தெய்வம் இந்த நாளில் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஒரு கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார். அன்று கேட்கலாம், ஆண்டவரே என் வேதனைகள் மாறட்டும் ஐயா, என் கண்ணீர்கள் என்னோடு மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, இவ்வாழ்க்கை உமக்கு பிரியமானதா இருக்க நீர் கிருபை தாங்க. எத்தனை பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே உமக்காக வாழுவோம் என்று சொல்லி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டமை ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது தெரிஞ்சுக்கலாமா? சமூகத்தை ஒப்பு கொடுக்கிற ராஜா, வேதனைகள் நிறைந்த உலகத்தில் நீர் விடுதலை கொடுக்க போற கிருபையை நினைத்து நினைத்தது ராஜா. ஆண்டவரே, இந்த கிராமத்து மக்களையும் கருத்து தருகிறோம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் இவர்கள் வந்து நாமத்தை உயர்த்த கிருபை தாங்க ஆண்டவரே. இந்திய தேசம் கடவுளுக்கு சொந்தமான தேசமாய் மாத்திரமல்ல, தேவன் ஆளக்கூடிய தேசமாய் நீ மாற்ற போற கிருபைகளுக்காக கூட நினைச்ச ராஜா. ஒரு பிள்ளைகளால் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. தேவையை சந்திக்க போற கிருபைகளுக்காக கூட நினைச்சதும் தெய்வீகமான கிருபை தரிசனங்கள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தட்டும் அப்பா. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நீனே நாமத்தில் ஜெயம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.